இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் 11/4/2026 ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:05 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி இரவு 9:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் காலை 11:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 5 முதல் 6 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் மிருகசிரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:13 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி முறையாக செய்வதும் நல்லது தாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. சற்று பொறுமையுடனும் உறுதியுடனும் வேலைகளை செய்வதும் நல்லது. தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். இருவருக்கும் இடையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உறவு நிலை சுமூகமாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது தாங்க. கையில் உள்ள பணம் கரையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தியானம் மற்றும் பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. விருப்பப்பட்ட வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. ஏதாவது குறை இருந்தாலும் அதனை பின்னாடி நிவர்த்தி செய்வதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும், வருமானமும் இருக்கும். உறவினர்களுடைய விஷயத்துல நிதானமாக பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதரவையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். நிர்வாகத்தினரிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று கூடுதலாகவும் இருக்கும். இன்று மனைவி மற்றும் குழந்தைகளுடன் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கை இனிமையாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு இருந்து வந்த மனச்சுமையும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய சுய முயற்சியில ஆர்வத்துடனும் இருப்பீங்க. எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக நெருக்கடியான சூழலும் ஏற்படலாம். வெளியூர் வர்த்தக செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. புதுமையான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல பொறுமையாகவும் இருங்க. கற்பனை துறைகள்ல மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் இருக்கும், மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய நட்புகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணிகளை எல்லாமே நம்பிக்கையுடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளுக்கு உரிய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்ற சமமாக தங்க இருக்கும். இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். இதுல நீங்க திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சுமூகமாகவும் முடியும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய நலன அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தாமதம் இல்லாமல் எடுத்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உறவினர்கள் சிலர் உங்களுடைய யோசனைகளை கேட்டும் வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதுடன் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று திருப்தியாகவும் உணர்வீங்க. நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்து வந்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய ஆளுமை திறனை மேம்படுத்தவும் செய்வீங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் இடத்துல இருந்து புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடன் பிறப்புகளை பற்றி புரிதல்களும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். தேவையில்லாத அலைச்சல்களும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். வர்த்தகத்துல முன்னேற்றமும் இருக்கும். தாமதங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11 மணி 13 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க என்று உங்களுடைய ஆற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான விஷயங்கள்ல உறுதியாகவும் இருப்பீங்க. நீங்க விரும்பிய வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பணிகளை நல்ல தரத்துடனும் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையின் மூலமாக நீங்க எளிமையாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல உறவு பிடிப்பு நல்லபடியாகவும் இருக்கும். இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. போதிய அளவு பணமும் கையில இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. சில புதிய தொழில் வாய்ப்புகளும் தேடி வரலாம். குடும்ப விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. தொழில ஏற்பட்டு இருந்த விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புகழும் செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக வாகனங்களை ஓட்டுவதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். அவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். என்ற வியாபாரம் நன்றாகவும் இருக்கும். என்று நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள்ல வெற்றியும் பெறுவீங்க. பயனற்ற விவாதங்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. சட்ட ஆவணங்களை கவனமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட அடையாளங்களிலும் கவனமாகவும் இருங்க. உத்தியோக முயற்சிகள்ல அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சரியான முடிவுகளையும் காணலாம். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வியாபார போட்டிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நிதானமான செயல்பாடுகளினால நன்மதிப்பையும் பெறலாம். கடன்கள் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல புதிய விஷயங்களை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:13 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடனும் அமைதியுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். திட்டமிட்டு திறமையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. புனித யாத்திரைகள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. சற்று பொறுமையுடன் வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது. தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களிடத்துல நீங்க கனிவுடனும் பேசுவதும் நல்லது. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கவனமாக செயல்படுவதும் நல்லது. பணப்பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று சிறப்பாகவும் உணர்வீங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சில முக்கியமான நடவடிக்கைகளை அதிரடியாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வியாபாரம் வெற்றிகரமாகவும் நடைபெறும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மற்றவர்களிடத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் மாறும். குடும்ப பிரச்சனைகளை மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பெயரும் புகழும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தேவையான பண உதவிகளும் இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். சில நேரங்கள்ல எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அனாவசியமாக பேசவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காணலாம். உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த பணமும் கையில இருக்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று எல்லா இடங்களிலுமே வெற்றியும் பெருமையும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகங்கள்ல சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிரிகளையும் வீழ்த்தவும் செய்வீங்க. குழந்தைகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மாலையில நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பாகப் பிரிவினை தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். ஆதரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். செயல்கள்ல வெற்றியும் காண்பீங்க. உறுதியாகவும் தைரியத்துடனும் இருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதாரண வேலைகளையும் 1ற்கு 2 முறை அலைந்து தெரிந்துதாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். இது கூடுதல் அலைச்சலாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களிடத்துல மதிப்பு மரியாதையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நட்புணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது நம்பிக்கையையும் தருவதாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். நிதிநிலையை மேம்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் அரிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலைகளை ஓரளவிற்கு நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத உதவிகளும் வந்து சேரும். தொழிலுக்கு சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். கையில பணமும் இருக்கும். குடும்ப விஷயங்கள்ல நிதானமாக யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. வெளியூர் பயணங்கள்ல லாபத்தையும் பார்க்கலாம். தொழில வருமானமும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த நிறை குறைகளையும் புரிந்தும் கொள்வீங்க. எதிர்கால திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கவனமாக வேலைகளை செய்து முடிப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை சரியாக செய்து முடிப்பதும் நல்லது தாங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மனதுல இருந்து வந்த குறைகளும் நீங்கும். இதனை வெளிப்படையாக மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கம்பீரமாக பேசி சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க.
வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். மனதுல இனம் தெரியாத உற்சாகமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். திடீர் செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். அதே சமயத்துல செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று படைப்பு திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்நிலை கல்வியில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். பழைய நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்ல ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல மாற்றங்களும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பாராத சில உதவிகளும் இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். தாயின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதையும் மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரும்பியது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறும். மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் உணர்வீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய நேர்மையை பாராட்டவும் செய்வாங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவரும் சேர்ந்து திரைப்படங்கள் பார்ப்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வங்கி இருப்பும் அதிகரிக்கும். உங்களுடைய திறமையின் காரணமாக சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் சிறப்பாகவும் உணர்வீங்க. வெற்றிகரமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. சில பிரச்சனைகள்ல இருந்து கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிறப்பான லாபத்தையும் பெறலாம். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி மாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து உதவிகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணவரவும் இருக்கும். குறித்த நேரத்திற்குள்ளாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களை நீங்க அதிகப்படியாக கேட்டுக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை எண்ணி நீங்க பணத்தை முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் நீங்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சில சிறப்பான சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை பளு அதிகமாகவும் இருக்குங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட கனிவாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. அவ்வப்பொழுது தனிமையில இருப்பதாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான அறிவிப்புகளையும் காண்பீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களும் ஏற்படலாம். சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சுப முயற்சிகள் கைகூடியும் வரலாம். இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். வியாபார ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். போட்டி மனப்பான்மையும் நீங்கும். வேலையாட்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்களை நன்றாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. மனதில மகிழ்ச்சியும் இருக்குங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. சில கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சுமையாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல கவனமாகவும் இருங்க. அமைதியுடனும் விடாமுயற்சியுடனும் மேற்கொள்வதும் நல்லது. திருமண ஒருவேளை இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பேசி தீர்த்துக் கொள்வதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரம் நன்றாகவும் இருக்கும். மேன்மையும் உண்டாகும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணம் வரவு செலவு கணக்குகள்ல சிரமங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் செலவுகளினால சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய பேச்சை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஓய்வின்றி கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வேலை சுமையினால அவ்வப்பொழுது கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிற்பகலுக்கு மேல மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில உற்சாகத்துடன் பாடங்களை படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பரமான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. தற்பெருமையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். உத்தியோக பணிகளை வேகமாக முடிக்கவும் செய்வீங்க. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து தருவதும் நல்லது. திடீர் பயணங்களினால மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தையிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பொறுமையாக செயல்களை மேற்கொள்வதும் நல்லது.
உடன் பிறந்தவர்கள் இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சின்ன சின்ன சவால்களும் இருக்கும். புத்திசாலித்தனமாக வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களினால மற்றவர்களிடத்திலையும் நட்பாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக நிர்வகிப்பதும் நல்லது. சிறப்பான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. சில பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. யாரையும் நம்பியும் பொருட்களை ஒப்படைக்கவும் வேண்டாம். முக்கியமான விஷயங்களை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல சுமூகமான போக்கும் இருக்கும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வருமானத்தினால வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. பயிர் தொழிலின் மூலமாக லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நன்மைகளும் உண்டாகும். நினைத்ததும் நிறைவேறும். உடல் சோர்வு இருந்தாலும் மனசோர்வு என்று எதுவும் இருக்காது. அரசாங்க அதிகாரிகள் கிட்ட நட்பாக பழகவும் செய்வீங்க. வீட்டுல நடைபெற இருந்த விசேஷங்களை பற்றி உங்கள் துணை இடத்துல விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை கவனமாக செய்வதும் நல்லது. பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். போனில் வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இது சம்பந்தப்பட்ட பண முதலீடுகளை நீங்கள் செய்யவும் வேண்டாம். எளிமையாக முடியக்கூடிய விஷயங்கள் கூட பலமுறை போராடி தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். காலையிலும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய வேலைகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல தேவையற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். உடல்ல இருந்து வந்த ஒரு விதமான அசதியும் ஏற்பட்டு நீங்கும். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி தொடர்பான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபார இடமாற்ற சிந்தனைகளும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல சின்ன சின்ன எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்ல மகிழ்ச்சியான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்று ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பணிகளை முடிப்பதற்கு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். கவனமாக பணியாற்றுவதன் மூலமாக முன்னேற்றமும் இருக்கும். திருமண உறவுல தகவல் பரிமாற்றத்தின் மூலமாக சிறந்த உறவு படைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருமே ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. அன்புடனும் அரவணைப்புடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு சுமாராகவும் இருக்கும். பணத்தை கையாள்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. சாதுரியமாக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அற்ப விஷயங்களுக்காக நீங்க கோபப்படவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலேயுமே நிதானமாக ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சின்ன சின்ன குறைகளும் ஏற்படலாம். ஆனால் சிக்கல் என்று எதுவும் இருக்காது. பொருளாதாரத்துல வரவும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வேறு இடங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தொழில்ல முன்னேற்றமும் இருக்கும், வருமானமும் அதிகரிக்கும், உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை விஷயமாக சில முக்கியமான தகவல்களும் வந்து சேரும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் இடத்துல பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடித்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இழுபறியான பணிகளையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளும் கூடி வரலாம். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. ஆர்வம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்கள்ல கவனமாகவும் இருங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது பாராட்டுகளையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். உறவு நிலையும் வலுப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நன்றாகவும் நடைபெறுங்க. வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நன்மையான வேலைகளும் நடைபெறும். குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலேயுமே நிதானமாக செயல்படுவதும் நல்லது. நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். வங்கி கடன்களையும் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை திட்டமிட்டு நடத்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். என்று சில உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு முன்னேற்றமான போக்கும் காணப்படும். பிள்ளைகளினால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி சென்றவர்கள் கூட விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சிலர் உங்களுடைய உதவிகளையும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். என்று வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஒருவருடைய தேவைகளை மற்றவர்கள் நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்துவிடலாம். என்று மனதில் நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும்.
சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. விவசாய பணிகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உடல் அளவுல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். போட்டிகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட கால திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்துல நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய படைப்பாற்றல் திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்ற அமைதியுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் இடையே மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். இருவருக்கும் இடையில அன்புடனும் அனுசரணையுடனும் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். கையில் உள்ள பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சில சமயங்கள்ல நீங்க மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்குங்க. வீட்டுல இருக்கின்ற சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை கூறுவதும் நல்லதுதாங்க. மனைவி மக்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. எந்த ஒரு முடிவையும் 1-2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்களை வெளியில பேசவும் வேண்டாம். இன்று வீட்டுல உள்ளவர்களுடைய மனப்போக்கை அறிந்து நடந்து கொள்வதும் நல்லது. குழப்பங்களும் நீங்கும். இன்று வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். லாபமும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். திட்டமிட்டு நிதானமாக வேலைகளை செய்வதும் நல்லது. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிலும் அவசரப்பட்ட முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை சுலபமாக நம்பிவிடவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாகவும் இருங்க. சரியான நேரத்துல வேலைகளை முடித்தும் தருவீங்க. இன்று குடும்பத்தினருடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளையும் விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையும் உண்டாகும். இன்று தேர்வுல வெற்றி பெற்றுவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை உங்கள் துணையிடத்துல கேட்டு செய்வதும் நல்லது. வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். தந்தை வழி உறவினர்களினால அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்கள் கிட்ட அனுசரணையான போக்குடனும் நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சு வன்மையினால அனுகூலமும் உண்டாகும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது விலகி சென்றும் விடுவாங்க. எதிர்பாலின மக்களினுடைய ஆதரவுகளும் இருக்கும். தனவரவும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். பயணங்களினால எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதி நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. சில போட்டிகளுக்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தற்பொழுது இருக்கின்ற நிலையில இருந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை சவாலாக இருந்தாலுமே அதனை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. பொறுமையுடனும் இருப்பதும் நல்லது. பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைப்பதற்கு முன்பாக கவனமாக செய்வதும் நல்லது தாங்க. திருமண உறவுல இன்று பிரியமானவர்களிடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்குங்க. பணத்தை சிறப்பாக நிர்வகிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல முடிவெடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். இன்று பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். சில அனாவசிய செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அந்நிய பெண்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நீங்க அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று வெளியூர் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சில முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் இருப்பதே நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சக பணியாளர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். உயர் அதிகாரிகளின் மூலமாக ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். தன வரவுகளினால சேமிப்புகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வி பணிகள்ல மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். கலை சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.